ஹலோ மக்களே, லடாக்கோடைய தலைநகரமான லேல பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் ஒண்ணு நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த இளைஞர்களை தலைமையேற்று நடத்துறது யாரு பாத்தீங்கன்னா சோனம் வாங்ஜுங்ன்ற ஒருத்தவர். சோ இந்தியா ஃபுல்லாமே இன்னைக்கு அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோனம் வாங்ஜுங்ன்றவர் யாரு, எதுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட பண்றாங்க, என்ன மாதிரியான டிமாண்ட் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க, இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன் எல்லாம் ஈடுபடுறாங்க, அதை பத்தி அந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி லடாக்கோட ஹிஸ்டரியை நமக்கு தெரிஞ்சாகணும். லடாக்கு பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய யூடியூப் வீடியோ எதெல்லாம் பார்த்திருப்பீங்க. லடாக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நார்த் ஈஸ்ட்ல லொகேட் ஆயிருக்கு. இமயமலை பக்கத்துல இருக்கு சார் லடாக்கு. அந்த லடாக்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லி டெசர்ட் மலைகள், அது மாதிரி விவசாயம் நம்பி இருக்கிற இடம் தான் இந்த லடாக்கு. இந்த லடாக்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட திபெத் தான் லடாக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க மக்கள் அங்க எல்லாமே. அப்படி இருக்கிற இந்த லடாக் 14th சென்ச்சுரி பார்த்தீங்கன்னா நாக்மிகல் டைனசிட்டி இவங்க பாத்தீங்கன்னா லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பெல்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி நடத்துறாங்க. பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. குறுநில மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அப்படி ஆட்சி செஞ்சிருந்த இடம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த லடாக்ன்ற அந்த பெல்ட்ல பாத்தீங்கன்னா நாம்கியல் டைனசிட்டி மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அந்த மன்னர்கள் என்ன பாத்தீங்கன்னா அதிகமா புத்திசம் பரப்பிருப்பாங்க. கல்வி, விவசாயம், அது மாதிரி எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே அடிமட்ட லெவலுக்கு அவங்களோட கலாச்சாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிய வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14th இருந்து 18th சென்ச்சுரி வரைக்கும் அந்த நாக்மிகல் டைனசிட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரி பார்த்தீங்கன்னா டோக்ரான்ற ஒரு மன்னர் வந்து அந்த அந்த பெல்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்ன்ற அந்த பெல்ட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அந்த டைம்ல தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வருது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ் வந்து கொஞ்சமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கல்வி, விவசாயம், அதுக்கப்புறம் எல்லாத்திலையும் பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி. பட் ஆனா அந்த ஆட்சி எல்லாமே இந்த கண்ட்ரோல் எல்லாமே டோக்ரான்ற ஒரு மன்னருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு ராணி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த ராணியை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்கு டோக்ரான்ற ஒரு மன்னனுக்கு வித்துட்டாங்க. என்ன ப்ரோ வித்துட்டாங்கன்னு சொல்றீங்க கேட்டா, வித்துட்டாங்கன்னா அது ஹிஸ்டரியில படிக்கும்போது தெரிஞ்சிச்சு. அந்த 19th சென்ச்சுரி கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு பிரிட்டிஷ் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் வந்து மொத்த இந்தியாவை கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1947ல பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சோன்னா இந்தியா, பாகிஸ்தான் தனித்தனி நாடா போயிடுது. அதுல பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் எது கூடயுமே சேரல. நான் யாரு கூட சேர விரும்பல, நான் தனியாவே ஆட்சி பண்ணிக்கிறேன், எனக்கு இந்தியாவும் வேணாம் பாகிஸ்தான் வேணாம் அப்படின்ட்டாங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த இவரு ஹரிசிங்ன்ற ஒரு மன்னர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியா ஒத்துக்குச்சு. ஆனா பாகிஸ்தான் விடவே இல்லை. பாகிஸ்தான் படைய வந்து திரட்டி வந்து ஹரிசிங் ஆட்சி செஞ்சு இருந்தா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாகிஸ்தானுடைய படை வந்து இறங்குது. ஹரிசிங்ன்ற மன்னர் பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு இந்தியா கூப்பிடுறாரு. கேட்டோன்னே பாத்தீங்கன்னா இந்தியா ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க எங்க கூட ஜாயின் ஆயிரீங்களான்னு கேக்குது. பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க. பாகிஸ்தானோட சேரத்துக்கு நம்ம இந்தியாவிலே சேர்ந்தலாம் ஹரிசிங் மன்னர் முடிவு பண்றாரு. ஹரிசிங் மன்னரும் இந்தியாவும் ட்ரீட்டில சைன் போடுறாங்க. சைன் போட்டோன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 26 ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவோட கம்ப்ளீட்டா இணையுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சிருது. இப்ப பாத்தீங்கன்னா 1949 வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அம்பேத்கர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி வச்சு அவரு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் மொத்தத்தையும் எழுதி முடிச்சாருன்ற உங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா ஆர்டிகல் 370ன்ற ஒரு பிரத்யேகமான ஒரு ஆர்டிகல் ஒண்ணு எழுதியிருப்பாங்க. என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுக்கணும்ட்டு. ஏன் அந்த அந்த ஆர்டிகல் அது மாதிரி எழுதியிருப்பாங்கன்னா, ஏன்னா இந்த சைடு பாகிஸ்தான், இந்த சைடு சைனா, இந்த ஒரு நெருக்கடியான ஒரு கான்ட்ரவர்சியான பிளேஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட் மாரி இந்த இடத்துல நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேட்டை வந்து கம்ப்ளீட்லி நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ன்ற மாதிரி இந்த 370 இந்த ஆர்டிகலை எழுதிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் எழுதி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா 2019 பிஜேபி ஆட்சி வருது. அந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்துறை அமைச்சர் இப்ப இருக்கிறாரு அமித்ஷா, அவர் வந்து ஒரு பில்ல பாஸ் பண்றாரு. என்னன்னா ஆர்டிகல் 370 எடுத்து விட்டலான்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 இருக்கும்போது என்ன விஷயம்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவா இருந்துச்சு. நாட் ஏ யூனியன் டெரிட்டரி. என்னன்னா அவங்களுக்கு சட்டம் இயற்றிக்கலாம் அது மாதிரியான விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பட் ஆனா இந்த 370 ரத்து பண்ண உடனே பாத்தீங்கன்னா முழுக்கவும் ரெண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் லடாக்கையும் பார்த்தோன்னா 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சுட்டாங்க. லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டும் பிரிச்ச உடனே பார்த்தோன்னா முன்னாடி பார்த்தோன்னா 370 இருக்கும்போது பார்த்தோன்னா டியூல் சிட்டிசன்ஷிப். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு தான் போகணும். அதே மாதிரியான இதுவெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 370 பேன் பண்ணி விட்டோன்னு யார் வேணா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யார் வேணா இடம் வாங்கலாம், என்ன வேணா பண்ணலான்ற ஒரு இது.
ஸோ இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஃபுல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெல்லின்றது வந்து யூனியன் டெரிட்டரி, பட் ஆனா அங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு, பட் ஆனா முழு அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லடாக்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்ல, ஆனா மொத்த கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா லடாக் மக்களுடைய கோரிக்கை ரொம்ப நாளா ஒண்ணு இருக்கு. என்னன்னா அது வந்து முழுக்க முழுக்க மலை பிரதேசம், டெசர்ட் இடம், முழுக்க விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பிதான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டேட்ன்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னொரு கோரிக்கை என்னன்னா ஷெட்யூல்ல ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா ஷெட்யூல்னு ஒரு மேட்டர் இருக்கு மக்களே. ஷெட்யூல்னா என்னன்னா நம்மளுடைய ஆர்டிகல் எல்லாமே அதுல பார்ட் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஷெட்யூல்ல அதுல பாத்தீங்கன்னா 6th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்னா என்ன, யூனியன்னா என்னன்ற அந்த ஆர்டிகல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தா 6th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்திருப்பாங்க சில ஸ்டேட்டுக்கு மட்டும். நார்த் ஈஸ்ட் இந்த கொஞ்சம் பின்தங்கிய மாநிலம், அது இல்லாம அங்க ஒரு நிலப்பரப்பு, மலைகள், அது மாதிரியான இடம்லாம் கொண்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய ஸ்பெஷல் அந்தஸ்து, அதுக்கப்புறம் சில சலுகைகள்லாம் கிடைக்கும் அந்த மாநிலத்துக்கு. அது என்னென்ன மாநிலம்னு கேட்டீங்கன்னா அந்த 6th ஷெட்யூல்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம்ன்ற ஒரு 4 மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துல லடாக் சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 MP சீட்டு கேட்டிருக்காங்க. இதை செஞ்சு கொடுன்ட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பட் ஆனா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிக்கலான்ட்டு காலத்தை கடத்திட்டே போறாங்க. சோனம் வாங்ஜும்ன்ற அந்த சமூக ஆர்வலர் பார்த்தீங்கன்னா அவரே அந்த ப்ரொடெஸ்ட் நடத்துறாரு. உங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நேபாள சோசியல் மீடியா பேன் பண்ணது மொத்த கவர்மெண்டே மக்கள் எரிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இவர் வந்து மக்களிடையே பரப்பியிருக்காரு. வன்முறையை மக்கள் கிட்ட பரப்பியிருக்காரு. இந்த காரணத்தால தான் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அரெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பீப்புள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அமைதியான ஒரு ப்ரொடெஸ்ட் தான் நடத்துறாங்க. ஸோ எப்படியாவது ரிலீஸ் பண்ணுன்ற ஹேஷ்டேக போட்டு மக்கள் ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. பட் ஆனா இங்கேயும் இதே மாதிரி கலவரம் தான் நடந்திருக்கு. பிஜேபியோடைய ஆபீஸ், சில இடத்துல பஸ்ல இடத்துல தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு. வன்முறை எல்லாம் ஈடுபட்டுறாங்க. இதுல 4 பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நேபாள் அளவுக்குலாம் இந்தியாலலாம் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் நடக்காது. நேபாள்ன்றது ஒரு சின்ன கண்ட்ரி. இந்தியான்றது பாத்தீங்கன்னா உலகத்திலே ஆர்மியில 2வது இடம் இருக்கிறது இந்தியால. ஸோ அந்த அளவுக்கு கலவரம் பெருசா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். அவங்க வந்து பார்த்தோன்னா முழுக்கவும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு, விவசாயம் கம்மி. ஸோ நார்மலான கோரிக்கை தான், இது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோனம் வாங்ஜுங் பத்தி சில விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இன்டர்நெட்ல. சில ஆர்டிகளை வாசிக்கும் போதெல்லாம் சில விஷயம் அங்கங்க சுத்திட்டு இருக்கு. என்னன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் லிங்க்ல இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உளவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட் நடந்தது, இந்த கலவரம் நடந்த வீடியோ எல்லாம் எடுத்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லாம இவர் தேவையில்லாம இந்த மாதிரியான கலவரத்தை எல்லாம் தூண்டி விடுறாங்க, அது மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா என்ன உண்மையா தெரியல. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. பட் விசாரிச்சாதான் எதுவும் வந்தாலும் முழுமையா தெரியும். அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ இந்தியாவில் அது மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.